வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நாம் தமிழர் கட்சி சார்பில் சிறுபான்மை மக்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடும் கேள்வி பதில் நிகழ்ச்சி திருநெல்வேலி மேலப்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறுபான்மை மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார். சிலர் இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதேன்னு சொன்னா அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்குறான். அவங்க சொல்லும்போது இந்தியாவில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னாங்க. அவங்க ஆட்சியில் எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா அதிகமாக இருக்கிறது போய் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காங்க. அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ விசாரணை நடக்கலை. விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்றது கேளுங்க. இப்ப அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடறேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துறேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தாங்க. இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும்? நான் வரலைன்னா கூட்டம் இல்லை, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்குன்னு பாத்துக்க. சேலம் டு சென்னை நோக்கி ஆம்னி பஸ் சென்றது. சேலம் ஆத்தூர் அருகே காட்டுக்கோட்டை மேம்பாலத்தில் முன்னால் சென்ற சரக்கு வாகனத்தை பின்னால் வந்த ஆம்னி பஸ் மோதியது. இதில் சரக்கு வேன் சாலையின் நடுவே கவிழ்ந்தது. வேன் டிரைவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பின்னால் வந்த லாரி திடீர் பிரேக் அடிக்க முயன்றபோது அதுவும் மோதியதால் 3 வாகனங்களும் விபத்தில் சிக்கியது. ஆம்னி பஸ் மற்றும் லாரியில் பயணம் செய்தவர்கள் அனைவரும் காயமின்றி உயிர் தப்பினர். அதிகாலை நடந்த விபத்தால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஸ்பாட்டுக்கு வந்த ஆத்தூர் ரூரல் போலீசார் சாலையில் கவிழ்ந்து கிடந்த சரக்கு வாகனத்தை அப்புறப்படுத்தி விசாரிக்கின்றனர். குமரி மாவட்டம் அருமனையில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வருவாய் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. தொடர்ந்து பறக்கும் படை தனி தாசில்தார் பாரதி தலைமையில் அதிகாரிகள் அருமனை ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக கேரளாவைச் சேர்ந்த கார் வேகமாக வந்தது. அதிகாரிகள் காரை நிறுத்துமாறு சைகை காட்டினர். ஆனால் கார் நிற்காமல் மின்னல் வேகத்தில் அந்த இடத்தை கடந்து சென்றது. அதிகாரிகள் காரை பின்தொடர்ந்து விரட்டி சென்றனர். பல கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று காரை அண்டுகோடு என்னும் இடத்தில் தடுத்து நிறுத்தினர். உடனே காரில் இருந்த டிரைவர் இறங்கி தப்பி ஓடினார். அதிகாரிகள் காரை சோதனை செய்தனர். காரில் 1000 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கப்பட்டிருந்தன. ரேஷன் அரிசியை கேரளாவிற்கு கடத்தி செல்ல இருந்தது விசாரணையில் தெரியவந்தது. கார் 1000 கிலோ ரேஷன் அரிசியை காப்புக்காடு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கியில் ஒப்படைத்தனர். கார் பதிவு எண்ணை வைத்து கார் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பூந்தமல்லி மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் யாஸ்மின். இன்று காலை யாஸ்மின் மற்றும் அவரது 9 வயது மகள் சமீரா ரோட்டில் நடந்து சென்றனர். அங்கு ரோட்டில் சுற்றித் திரிந்த நாய்கள் 2 பேரையும் துரத்தியது. இருவரும் நாய்களிடமிருந்து தப்பி ஓடினர். ஆனாலும் நாய்கள் அவரை துரத்தி கடித்தது. இதில் சமீராவிற்கு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் நாய்களை விரட்டி சிறுமியை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அதேபோல் சைக்கிள் ஓட்டி வரும் சிறுவனையும் நாய்கள் விரட்டி கடித்தன. நாய்கள் பலரையும் கடித்துள்ள நிலையில் பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரோட்டில் நடந்து சென்ற யாஸ்மின் அவரது மகள் சமீராவை 2 தெருநாய்கள் துரத்தி கடித்து குதறும் காட்சியும், தெருநாய்களிடமிருந்து மகளை காப்பாற்ற தாய் போராடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம்
பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் நாய்க்களின் தொல்லை அதிகமாக உள்ளது. நேற்று பூந்தமல்லி மகாலட்சுமி 13வது வார்டு மகாலட்சுமி 5வது தெருவில் நேற்று 8க்கும் மேற்பட்ட நபர்களை கடித்து இருவர் KMC மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நகராட்சி நிர்வாகம் தமிழக அரசும் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பல தடவை பூந்தமல்லி நகராட்சியில் தொடர்பு கொண்டுள்ளோம். அதிகாரிகள் பேசுகிறதை தவிர எந்த விதமான நடவடிக்கையை இதுவரை எடுக்கவில்லை. நாங்களும் பல தகவல் கொடுத்து விட்டோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ சம்மந்தப்பட்ட வார்டு கவுன்சிலர்களோ இதுவரையும் தெருவில் சோதனை செய்யவும் இல்லை, எங்களை பார்க்கவும் இல்லை என்பதை மிகவும் கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற நிகழ்வு இனிமேல் நடக்காமல் இருக்க தமிழக அரசையும் நகராட்சி நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். பைக்கில் போகும்போதும் பைக்கில் தடுத்தது, நடந்து போனாலும் பிடிக்குது. தெருவில் பசங்க வெளியே வர முடியல. வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு நேற்று நைட்டு பயமாக இருக்குது. நைட்டு 1 மணி வரை கம்போட சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள் தெருவில். ஆனால் நகராட்சி நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்திட்டோம். இதோ வரேன்றாங்க. இது வரைக்கும் யாரும் வரல. நாங்கள் தெருவில் நடக்கிறதுக்கே எங்களுக்கு உயிருக்கு பயமாக இருக்குது. இப்போ 2 பேரும் மருத்துவமனை சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் இன்னும் போய் பார்க்க முடியல. இந்த தெருவில் நிறைய நாய்ங்க சுற்றிக்கினே இருக்குதுங்க. வெளியே போயிட்டு வர முடியல. ஸ்கூலுக்கு போய் வர பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழுதுக்குனே விழுந்து அடிச்சிக்கின்னு ஓடுறாங்க. கடிச்சிருது நாய். பைக்கில் ஓட்டிக்கின்னு போக சொல்ல என்னையே விரட்டி விட்டுடுச்சு. அந்த மூலையில் நான் உடனே விழுந்து இருப்பேன். ரொம்ப கஷ்டமாகுதுங்க. நிறைய பேருக்கு சொல்லிட்டோம், வார்டு நம்பருக்கு சொல்லிட்டோம். அவங்க சரியான நடவடிக்கையே எடுக்கலை. அதால் ரொம்ப கஷ்டமாகுது. நைட்டுலாம் எல்லாருமே கம்பு வச்சுக்கின்னு தான் இந்த தெருவுகளை நடந்துக்கினே இருக்கிறாங்க. யாருமே வெளியே போக முடியல, வர முடியல. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அம்மாவும் பொண்ணும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பாப்பா, 9 வயசு பாப்பா சமீரா, அவளை மண்டையில் கடிச்சிருச்சு. அவங்க அம்மாவை கையில் கடிச்சிருக்கு. அவங்க KMC ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பிரைனி பாப்ஸ் மற்றும் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சார்பில் அபாக்கஸ் திறன் போட்டி மதுரை அலங்காநல்லூர் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் 3 முதல் 15 வயது உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பள்ளிகளின் சிறுவர் சிறுமியர் பங்கேற்று அசத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் சார்பில் மெடல்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நெல்லையில் மாவட்ட அளவிலான கலை போட்டிகளை தமிழக சபாநாயகர் அப்பாவு துவக்கி வைத்தார். திருத்தத்தை அக்செப்ட் பண்ண திருத்தம் கொண்டு வர ஆள் மேல தானே எங்களுக்கு சந்தேகம். 4 நாள் கழிச்சு மொத்தம் எவ்வளவு ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்களோ அதானே எங்களுக்கு பிரச்சனை. நீங்க அன்னைக்கே உண்மையே நம்பகத்தன்மை இல்லை. இப்போ கோர்ட்ல கேஸ் இருக்கு. தேர்தல் ஆணையம் போய் நாங்க சாயங்காலம் 5 மணிக்கு முடிஞ்சுன்னா 5:30 மணிக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம். சொல்லுங்க. நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர் தானே, எல்லாம் மின்னணு இயந்திரம் தானே. சொல்லுங்க. நீங்க மலைப்பகுதிகள் வர முடியாத இந்த பகுதிகளை தவிர மீதி எல்லாம் நாங்க பண்ணுவோன்னு ஏன் சொல்ல மாட்டேங்க? எதுக்கு தயக்கம் உங்களுக்கு? அப்போ காரணம் என்னன்னு சொன்னாக்கி நீங்க தவறு செய்ய போறீங்க, தப்பு செய்ய போறீங்க. அப்ப எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்க தெருவை மொத்தமா விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் கேளுங்க சார். அதுக்கப்புறம் நம்ம எழுதி கேட்கணும். ஆன்லைன்ல பண்ணுவீங்க, இங்க வாங்குவீங்க, தேர்தல் முடிஞ்சு போயிருங்க. நீங்க மார்ச்ல தேர்தலை வச்சுட்டு நவம்பர்ல நீங்க திருத்தம் பண்ண போறேன்னா யார் நம்புவாங்க? இல்ல நீங்க திருத்தம் பண்ணலங்க எல்லாருமே சொன்ன. நான் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அது எப்படிங்க? நீங்க மத்திய அரசு இவ்வளவு தவறு பண்ணவங்க ஜெயிப்பாங்க, இவ்வளவு மக்கள் நல பணிகளை செய்யற மாநில அரசு எப்படிங்க ஜெயிக்காம இருக்கும்? நேற்று கூட OPS சொல்லியிருக்காரு, இந்த தேர்தல்ல அவரு சட்டமன்றத்துல என் பக்கத்துல தான் இருக்காரு. அதுல ஒன்றும் இல்லை. நம்ம அதானி நிறுவனம் தானே, அதை பற்றி எதுவும் கேட்காங்க சார். அது நம்ம மோடி ஐயாவுடைய செல்ல பிள்ளை. அது எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் இல்லைன்னா பங்கு கேட்டாலும் நிதி கேட்டாலும் கொடுத்துடணும். அது யார் கேட்க முடியும்? 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு. அது மோடி ஐயா மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அது நீங்க கேளுங்க. ஏன் நம்ம மாநிலத்தில் யாருக்காவது அந்த பண்ணுனான்னு கேளுங்களா? நீங்க
நம்ம மாநிலத்தில் தொழிலதிபர்கள் இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்க? நம்ம மாநிலத்தில் தொழிலதிபர் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஜிஎஸ்டியில இந்திய அளவில் 2வது கொடுக்குறோம். நம்ம ஆட்களுக்கு கஷ்டம் இல்லையா? கஷ்டம்னா இங்க ஜப்தி பண்ணி வாங்கிட்டு போயிருந்தாங்க. அரசு, மாநில அரசு நடத்துகின்ற பள்ளியில நல்ல கட்டமைப்பு இருக்க ஒரு பள்ளியை எடுத்து இந்த பள்ளியில பிஎம்சி ஆட்டு நான் இதை ஏற்று நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு 60% நிதி தருவேன், நீங்க 40% போட்டு நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்முடைய மாநகராட்சி பகுதியில் உங்களுக்கு தெரியும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஏழைகளுக்கு கொடுக்குறோம். அதுல 75% நிதி மாநில அரசு கொடுக்கு, மத்திய அரசு 10% நிதி கொடுக்கும். 50-50 கொடுத்தது ஒரு காலத்துல முழுதும் கொடுத்தாங்க, பிறகு 50-50 கொண்டு வந்து இப்ப 10% தான் கொடுக்கும்.